சென்னை தென்மேற்கு மாவட்டத்தில் மயிலை மேற்கு பகுதி இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் தமிழ்நாட்டை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து செதுக்கி எடுத்த சிற்பி ஐயா கலைஞரின் 102வது பிறந்த நாள் மற்றும் நாடு போற்றும் 4 ஆண்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தின் தலைவர், மயிலை மேற்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி சி.வி. திவான்குமார் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எங்கள் ஐயா பழக்கடை ஜெயராமன் ஜே அன்பழகனை இந்த இயக்கத்திற்கு தந்தால், எங்கள் அண்ணன் ஜே அன்பழகன் இந்த இயக்கத்திற்கு தந்த செல்வ சீதனம் என் ஆருயிர் சகோதரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ராஜா அன்பழகன் அவர்களே, வட்டக்கழகத்தின் செயலாளர் என் நீண்ட நாள் நண்பர் ஆருயிர் சகோதரர் டி ராஜவேல் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தினேஷ் மாணிக்கம் அவர்களே, விக்னேஸ்வரன் அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் உமாசங்கர் அவர்களே, டன்டி பிரகாஷ் அவர்களே, அஸ்வின்குமார் அவர்களே, ஜெகதீஷ் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற மயிலாப்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர், சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், இந்த தொகுதிக்கு அனைத்தையும் அள்ளித் தருவேன் என்று சொல்லுகின்ற மயிலை தா வேலு அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி விடைபெற்றிருக்கின்ற இலக்கியவாதிய அன்பு தம்பி இளம் பேச்சாளர் அருண் அவர்களே, பகுதி கழகத்தின் செயலாளர்கள், மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நந்தனம் கி மதி அவர்களே, கிழக்கு பகுதி செயலாளரின் ஆருயிர் சகோதரர் முரளி அவர்களே, மயிலாப்பூர் தொகுதி பார்வையாளர் கோவி லெனின் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற ராஜேந்திரன் அவர்களே, அகல்யா விஸ்வநாதன் அவர்களே, சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, எஸ்ஆர் ராஜா சுரேஷ்குமார் அவர்களே, நாகராஜ் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, என் அன்பு நண்பர் தவனேசன் அவர்களே, எஸ் பானு சலீம் அவர்களே, கணபதி அவர்களே, கவிதா குமரிமுத்து அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற மயிலை மேற்கு பகுதி கிழக்கு பகுதி துணை அமைப்பாளர்கள் ஜெயக்குமார் அவர்களே, உதயன் அவர்களே, இளையகுமார் என்கின்ற சூர்யா அவர்களே, ராஜேஷ்குமார் அவர்களே, அரவிந்த் ரமேஷ் அவர்களே, லோகேஷ் அவர்களே, தீபன் அவர்களே, ஏமந்த்குமார் அவர்களே, முருகேசன் என்கின்ற குட்டி அவர்களே, நிரஞ்சன் சாய் அவர்களே, சுந்தர் ரகு அவர்களே, அபினேஷ் பாபு அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, என்னை பெற்றெடுக்காத என் அன்பு தாயே, எதிர்கால இந்தியாவை உருவாக்க காத்திருக்கும் இளைஞர் சமுதாயமே, இதற்கெல்லாம் மேலாய் உடன்பிறப்பே என்று அழைத்து விட்டால் உயிரையும் தருவதற்கு தயாராகியிருக்கின்ற டாக்டர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணம் எனும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்கண் நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன். நன்றி என்று எனக்கு முன்னால் பேசிய தம்பி, நான் ஒரு இலக்கிய ஆய்வாளர், நான் ஒரு இலக்கியவாதி என்று சொன்னார். எனக்கு இலக்கியமும் தெரியாது, இலக்கணமும் தெரியாது, பாட்டெழுதவும் தெரியாது, படைக்கவும் தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் தந்தை பெரியார், எங்கள் தாத்தா கலைஞர், எங்கள் அண்ணன் தளபதி, எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதியை மட்டும் படித்துவிட்டு ஒரு கானா பாட்டுக்காரனை போல் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். என்னை வரவேற்க வந்திருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களே, இங்கே ராஜா அன்பழகன் சொல்லுகின்ற போது இந்த தேதியை கேட்டேன், வேறு இடத்தில் கொடுத்திருக்கிறேன் என்ற, இப்போது மட்டும் நீங்கள் அப்படி செய்யவில்லை, இதற்கு முன்னாலும் அப்படித்தான் செய்திருக்கிறீர்கள். எப்படியாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிடம் தேதி கேட்க வேண்டும்,
அவர் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களை பெற்றது எப்படி ஜே அன்பழகனோ, அந்த அன்பழகனை பெற்றவர் ஜெயராமன் தெரியுமா உங்களுக்கு? அந்த பெயர்தான் என் தந்தைக்கும். ஆகவே எந்த காலத்திலும் என்னை நீங்கள் வெல்ல முடியாது. நீங்கள் கேட்கின்ற தேதியை எப்போதும் எந்த நேரத்திலும் தருவேன். ஏனென்றால் நீங்கள் தியாக குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், திமுகவை நேசிப்பவர்கள், இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவர்கள். ஆகவே அந்த தியாகத்தை மதிப்பவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இதில் வேற எந்த கருத்தும் இல்லை. அவர் கேட்டார், கேட்ட உடனே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும்? எங்கே கொடுத்தனோ அவனுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியுமோ அவனிடம் தேதியை மாற்றி உங்களுக்கு கொடுத்தேன். வேற எதுவும் என்னால் கொடுக்க முடியாது. என்கிட்ட வாயை தவிர வேறு எதுவும் இல்லை. அள்ளி கொடுக்க பொண்ணோ பொருளோ இந்த கட்சிக்கு எதுவும் இல்லை. உயிருள்ள வரை பேச வேண்டும். எனக்கு இருக்கும் ஒரே ஆசை எல்லாம், அம்மா அங்கே பேசுகிறவங்க யாருன்னா இருந்தால் வீட்டுக்கு போயிடுங்க, வீட்டில் போய் பேசுங்க. உங்களுக்காக தான் கத்தி கத்தி சாவரம். நீங்கள் இங்கே உட்காந்து பேசுனா எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பொட்டியை எடுத்துட்டேன். பாய முடியலாம் சிரிக்கக்கூடாது, பேசாமல் இருமா தயவுசெய்து. உன் பையன் மாதிரி சொல்கிறேன். எனக்கு இருக்கும் ஆசையெல்லாம், எல்லோருக்கும் ஊர்வலம் 2 தரம் என்று சொல்லுவார்கள். ஒன்று திருமண ஊர்வலம், ஒன்று இறுதி ஊர்வலம். ஆனால் எனக்கு இருக்கின்ற ஆசை, அந்த ஊர்வலம் 3ஆக நடக்க வேண்டும். ஒன்று நடந்துவிட்டது, திருமண ஊர்வலம். இன்னொன்று இறுதி ஊர்வலம். அதற்கு முன்னால் நான் ஐயா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் சின்னவரையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மேடையிலேயே என் உயிர் போக வேண்டும். அந்த ஊர்வலம் வீட்டுக்கு ஒன்று, இடுகாட்டுக்கு ஒன்று, 3 ஊர்வலத்திற்கு ஆசைப்படுவதை தவிர இந்த இயக்கத்தில் எனக்கென்று எந்த ஆசையும் கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் வரை, நான் மரணிக்கும் நேரத்தில் கூட இந்த திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இயக்கத்தை விட்டால், இந்த கட்சியை விட்டால், கருப்பு சிவப்பு கொடியை விட்டால், உதயசூரியன் சின்னத்தை விட்டால், இந்த நாட்டு மக்களை இதோ உட்கார்ந்திருக்கிறார்களே பாழ்பட்டவர்கள், பாழாய் போனவர்கள், வாழ தகுதியற்றவர்கள் என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், இங்கே அமர்ந்தவுடன் ஒரு வாசனை வருகிறது என்று எல்லோரும் என்னிடம் கேட்டார்கள். இந்த வாசனை தான் நான் வாழுகின்ற தண்டையார்பேட்டையில் கூவம் ஓரமும் இதுதான் வரும். ஆகவே இந்த பகுதிக்கு நான் சொந்தக்காரனும் கூட. இந்த வாசனையில் வாழ்வது நான் பழகிவிட்டது. என்றாலும் உங்களையும் கரை சேர்க்கத்தான், உங்களையும் வாழ வைக்கத்தான் எங்கள் அண்ணன் தளபதி எதை கேட்டாலும் தருவான் என்று சொல்லி தா வேலுவை உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் வந்தவுடன் கேட்டேன், இந்த வட்டத்திற்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராகி என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள். இந்த பகுதியில் ஒரு கழிப்பறை, அந்த பகுதியில் ஒரு கழிப்பறை, எதிர்காலத்தில் இந்த பக்கம் சுவர வைக்க போறோம், இதோ பக்கத்தில் எய்ட்ஸ் தடுப்பு மையத்தை இடித்துவிட்டு ஒரு மல்டி ஸ்பெஷல் சுகாதார நிலையத்தை கட்டித் தருவேன் என்று சொல்லுகின்ற திறமை திமுகவை தவிர வேறு எவனுக்கும் இருக்காது. ஏனால் பள்ளத்தில் இருப்பவர்களை, தாழ்ந்து போனவர்களை தலைநிமிர செய்யத்தான் எங்கள் தாத்தா கலைஞர் 96 வயதிலும் தான் தள்ளாடினாலும் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்பதற்காக சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கூட உங்களை இயக்கினாரே, அந்த தாத்தா கலைஞரின் கனவை நிறைவேற்றாமல் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலுவும் போய மாட்டார். நீங்கள் வாக்களித்தது பாழாகவும் போகாது. இங்கே ஐயா கலைஞரின் 100ஆண்டு பிறந்த நாள். என் தம்பி பல்வேறு திட்டங்களை பட்டியல் போட்டார். எனக்கு அது மாதிரி தமிழில் புலமையோடு பேச தெரியாது, இட்டுக்கட்டி பேசவும் தெரியாது. வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக கோர்த்து நான் பேசிவிடுவேன். அதன் விளைவு எதுவாக இருந்தாலும் திமுகவிற்காக தாங்கிக் கொள்வேன். ஐயா கலைஞர் இந்த தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டார். இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால், உங்களுக்கு கருணை உள்ளம் இருந்தால், உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். வேலைக்கு போனால் மாதம் மாதம் சம்பளம் கிடைக்குமா இல்லையா? அந்த சம்பளத்தை கொண்டு போய் வீட்டில் யாரிடமோது ஒரு இடம் கொடுக்கத்தான் வேண்டும். கொடுத்து விட்டு சம்பளத்தை அடுத்த நாள் நீங்கள் அதே வேலைக்கு புறப்பட வேண்டும். புறப்பட்டால் நீங்கள் புறப்படுவதற்கு முன்னால் பெட்டு வச்சு புடவை கட்டலாம். தலை சரியாக ஆற்றலைன்னா பேண்டு போட்டு லூஸ் ஏராவும் போகலாம். அவசரத்துக்கு ஒரு சைடில் ரோஸும் குத்திக்கலாம்.
கொஞ்சம் ஆள் குள்ளமாக இருந்தால் ஐயில் செப்பலும் போட்டுக்கலாம், ஹேண்ட்பேக்கும் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் போய் கேட்டீர்களே, அத்தா பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தா பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களே, நீங்கள் கையேந்துவதை பார்த்து உங்களை பெற்றவனும் அழவில்லை. எங்கள் அண்ணன் தளபதி அழுதார், போட்டார் கையெழுத்து, பிறந்தது விடியல் பயணம். பஸ் வந்துடுச்சு. பஸ் வந்தால் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சும்மா இருப்பீங்களா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ் வந்தாச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு சில பேர் வேலைக்கு அனுப்ப மாட்டான். அதில் உங்களை மாதிரி கலராக இருந்தால் சத்தியமாக அனுப்ப மாட்டான் இல்லையா? இதே தண்டையார்பேட்டையாக இருந்தால் என் ஊர் மாதிரியே தாங்க நீங்கள் பேசுகிறதுக்கு. இதே எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பாடு என்னை எங்கே அனுப்ப போகிறான். ஆமாம், இப்படித்தான் சொல்லுவாங்க. அவன் அனுப்ப மாட்டான். அப்போ அனுப்பலை. அந்த தாய்மார்களுக்கு என்ன யோசித்தார் தலைவர்? ரேஷன் கார்டு வைத்திருந்தால் நீங்கள் காலை முதல் இரவு வரை உழைக்கின்ற உழைப்பை உன் கணவன் அங்கீகரிக்க வேண்டாம், உன் மாமனார் மாமியார் அங்கீகரிக்க வேண்டாம். நீங்கள் பெறாத பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன், நான் அங்கீகரிக்கிறேன். ஆகவே உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அதுவும் அதற்கு பெயர் உரிமை தொகை. இல்லைன்னா கொடுக்குறவங்க கை மேலே, வாங்குற கை கீழே, இல்லையா? நீங்கள் சண்டை போட்டு பாக்கெட்லேருந்து எடுக்கிற தொகைக்கு பேர் தான் உரிமை தொகை. 1000 ரூபா கொடுத்தாச்சு. பஸ்ஸில் போகிறவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, 1000 ரூபா பணம் ஃப்ரீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ +1 +2 முடிச்சுட்டு இருக்கிற பொம்பளை பசங்க சும்மா இருக்குமா? அதெல்லாம் பார்த்துச்சு. ஸ்டாலின் தாத்தா எங்கள் ஆயாவுக்கு ஒரு 1000 ரூபா, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன் தாத்தா, நான் எங்கள் அப்பா கிட்டையும் அண்ணன் தம்பிக்கிட்டையும் கையேந்திரனே, உனக்கு தெரியலையா தாத்தான்னு கேட்டப்போ, உங்கள் ஆயாவையும் ஆத்தாளையும் காப்பாற்றிய உன் தாத்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உனக்கும் தருவேன் மாதம் 1000, நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ படித்தால் அத்தனை மாதத்திற்கும் தருவேன் என்று சொன்னார். அதற்கு பெயர் புதுமை பெண் திட்டம். ஆம்பளை பையன் சும்மா இருப்பானா? இது என்னையா நியாயம்? ஒரே ஆத்தா ஒரே அப்பன், என் தங்கச்சிக்கு மட்டும் நீ 1000 ரூபா தருவேன், எனக்கு இல்லையான்னு கேட்டான். 3 வருஷம் முடிஞ்சது. 4வது ஆண்டு உன் தாத்தா உனக்கும் 1000 ரூபாய் தருவேன், நீயும் படி என்று சொல்லி அதற்கு